வாழ்க்கை மாறணும்னா நீங்கள் மாற வேண்டிய அவசியம் இல்லை. நிஜமாக தான் சொல்கிறேன். நீங்கள் யாருன்னு உங்களை நீங்களே நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களோ அந்த போலியான அடையாளம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் மாறணும். நீங்கள் லைஃப்பில் தோற்று போகிறது இல்லை. நீங்கள் உங்களை பற்றி உங்கள் மனசுக்குள்ளேயே ஒரு தவறான கதையை, ஒரு நெகட்டிவ் இமேஜை உருவாக்கி வச்சுருக்கிறீங்க. வாழ்க்கை முழுக்க அதை அப்படியே வாழ்ந்துக்கிட்டும் இருக்கிறீங்க. நீங்கள் எத்தனை செல்ஃப் ஹெல்ப் புக் வேணாலும் படிங்க, எத்தனை மோட்டிவேஷன் வீடியோ வேணாலும் பாருங்கள், இல்லை காசு கொடுத்து எத்தனை செமினார் வேணாலும் அட்டன் பண்ணுங்கள். ஏன் இனிமே என் லைஃப் மாற போகுதுன்னு எத்தனை தடவை வேணாலும் புதுசு புதுசாக சபதமே எடுத்து ஆரம்பித்தாலும் கொஞ்ச நாளில் மறுபடியும் பழைய இடத்துக்கே வந்து அந்த ஜீரோவில் தான் தொடங்குற ஒரு சூழ்நிலை ஏற்படும். இது மாதிரி நடக்கிறத பல பேர் அவங்க வாழ்க்கையிலையும் கவனிச்சிருப்பீங்க. ஏன் அப்படி நடக்குதுன்னு எப்போவாவது யோசிச்சிருக்கிறீங்களா? ஏன்னா உங்கள் பிரச்சனை அறிவு இல்லாதது கிடையாது. இன்னைக்கு இருக்கிற இன்டர்நெட் உலகத்தில் எல்லாத்துக்கும் அறிவு ரொம்ப நிறையாவே இருக்குது. ஆனால் மாற்றம் ரொம்ப குறைவாக இருக்குது. கசப்பாக இருந்தாலும் இதுதான் உண்மை. உங்களுக்கு என்ன செய்யணும், எப்படி வாழணும்னு அக்கு வேறு ஆணி வேற தெளிவாக தெரியும். ஆனால் அதை பண்ண மாட்டீங்க. ஏன்? அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு அதை பண்ண ஆரம்பித்தாலும் அதை கன்சிஸ்டண்ட்டாக ரெகுலராக உங்களால் தொடர்ந்து பண்ண முடியாது. ஏதோ ஒரு நாள் திடீர்னு காலையில் எந்திரிச்ச உடனேயும் பயங்கரமான கிளாரிட்டி வரும். அவ்வளோதான், இனிமேல் என் வாழ்க்கை மாறப்போகுது, நான் புது மனுஷனாக மாறப்போகிறேன் அப்படின்னும் தோணும். ஆனால் அடுத்த சில நாட்களில் அந்த கிளாரிட்டியும் எனர்ஜியும் இருந்த இடமும் தடமும் தெரியாமல் காணாமல் போயிடும். மறுபடியும் அதே பழைய மெக்கானிக்கல் வாழ்க்கை, மறுபடியும் அதே பழைய மொபைல் ஸ்க்ரோலிங், மறுபடியும் அதே நெகட்டிவ். கடைசியில் மறுபடியும் பழைய வாழ்க்கை தான் மிஞ்சும். வெளியிலையும் பெரிய அளவுக்கு மாற்றம் இருக்காது, உள்ளளவுலையும் மாற்றம் பெருசாக நடந்திருக்காது. இதை நீங்கள் என்னைக்காவது கவனிச்சிருக்கிறீங்களா? உங்கள் மனசு திடீர்னு ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்கு ஆசைப்படும். காலையில் தினமும் 5 மணிக்கு எந்திரிக்கணும், ஒர்க் அவுட் பண்ணணும், உடம்பை நல்லா வச்சுக்கணும், மனசை நல்லா வச்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படும். ஆனால் உங்கள் உடம்பு நீங்கள் சொல்கிறத கேட்காம வேறு திசையில் போய்கிட்டு இருக்கும். தூங்க சொல்லும், இல்லை சோம்பேறித்தனமாக உட்காந்து மொபைலில் ரீல்ஸ் பார்க்க சொல்லும், இல்லை டிவி பார்க்க சொல்லும். இதை பண்ணுனா ஃப்யூச்சருக்கு நல்லது அப்படின்னு உங்கள் அறிவு ஒரு நல்ல விஷயத்த சொல்லும். ஆனால் உங்கள் ஆக்ஷன் வேறு ஒரு தப்பான திசையை தேடி போகும். உங்கள் லட்சியம் ஒரு திசையில் இருக்கும், ஆனால் உங்கள் நரம்பு மண்டலம் வேறு ஒரு திசையில் உங்களை இழுத்துக்கிட்டு இருக்கும். இதுக்கு பேர் தான் உள் முரண்பாடு, இன்டர்னல் கான்ஃப்ளிக்ட். ஒரு மனுஷன் வெளியே உலகத்தோட சண்டை போட்டு ஜெயிக்கிறானோ இல்லையோ, அவனுக்கு உள்ளேயே டெய்லியும் 24 மணி நேரமும் சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்கான். இப்போ யோசிச்சு பாருங்கள், நீங்கள் ஏன் எப்போ பார்த்தாலும் ஓவர் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க? ஏன் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் தேவையில்லாமல் அதிகமாக கவலைப்பட்டு உங்கள் பிளட் ப்ரெஷர் ஏற்றிக்கிறீங்க? ஏன் உங்ககிட்ட எல்லாமே இருந்தும் எதுவுமே இல்லாத மாதிரி மனசில் ஒரு நிறைவே இருக்க மாட்டேங்குது? ஏன் ஒரு வகையான சொல்ல முடியாத மனசோர்வும் சலிப்பும் எப்பவும் உங்களுக்கு பின்னாடி ஒரு நிழல் மாதிரி இருந்துக்கிட்டு இருக்குது? இதெல்லாம் வேறு தனித்தனி பிரச்சனைகள் கிடையாது. எல்லாமே உங்கள் ஆள் மனசில் இருக்கிற ஒரே ஒரு வேரோட வெவ்வேறு கிளைகள் தான். ரைட் நவ், இந்த நிமிஷத்தில் நான் பேச பேச உங்கள் நெஞ்சுக்குள்ளே இருக்கிற ஒரு விதமான பாரத்தை, ஒரு இறுக்கத்தை கவனிங்க. இந்த இறுக்கத்தை நீங்கள் இப்போ வேணும்னே உருவாக்கலை. இது ஏற்கனவே உங்களுக்குள்ள ரொம்ப நாளாக அங்கேயே தான் இருந்துச்சு. இந்த பிரச்சனையெல்லாம் எதனால், ஏன் உங்களால் வாழ்க்கையில் மாற முடியல அப்படின்றத பற்றி தான் இந்த சத் சங்கத்தில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாழ்க்கையில் வெளியே நடக்கிற பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன அப்படின்றத நம்ம பேச போகிறதில்ல. அந்த வெளியே நடக்கிற பிரச்சனைகளை உருவாக்குற உங்களோட உள்ளமைப்பை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அன்றாட வாழ்க்கையில் பயன்படக்கூடிய ஒரு எஃபெக்டிவான, ரொம்ப ஈஸியான, பெட்டிலேயே உட்காந்துட்டு பண்ணக்கூடிய ஒரு பயிற்சியையும் சொல்லித்தர போகிறேன். மாடர்ன் நியூரோ சயின்ஸ் இன்னைக்கு ஒரு விஷயத்தை நிரூபிச்சிருக்குது. உங்கள் மூளை உண்மையை அப்படியே எப்படி இருக்குதோ அப்படியே பார்க்கறதுக்காக உருவாக்கப்படலை. அது உங்களை உயிர் வாழ வைக்கிறதுக்காக, அதாவது உங்களை சர்வை பண்ண வைக்கிறதுக்காகத்தான் உருவாக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லுது. இதை நீங்கள் ரொம்ப ஆழமாக புரிஞ்சுக்கணும். மூளைக்கு முக்கியம் உண்மை இல்லை, அதுக்கு தேவை பாதுகாப்பு மட்டும்தான். மூளைக்கு முக்கியம் உங்களோட வளர்ச்சி இல்லை, அதுக்கு தேவை ஃபெமிலியாரிட்டி, ஒரு பரிச்சயமான சூழல், அவ்வளோதான். மூளைக்கு முக்கியம் உங்கள் சுதந்திரம் இல்லை, அதுக்கு தேவை பழக்கம், ஒரு ஹேபிட். அதனால தான் உங்களுக்கு தினமும் துன்பத்தை தர்ற விஷயத்த கூட உங்கள் மூளை ஒதுக்கி தூரமாக தூக்கி வீசாமல் அது நல்லா இறுக்கமாக பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்குது. ஏன்னா அது உங்கள் மூளைக்கு பழகி போயிருக்குது. எது ஒன்று உங்கள் மூளைக்கு பழகி போயிருக்குதோ மூளையை பொறுத்த வரைக்கும் அதுதான் சேஃப். ஒரு மனுஷன் வருஷ கணக்காக சுய சந்தேகத்தோடவும் செல்ஃப் டவுட்டோடவும் தாழ்வு மனப்பான்மையோடவுமே வாழ்ந்துக்கிட்டு இருந்திருந்தான்னா அவன் திடீர்னு
வர்ற ஒரு தன்னம்பிக்கையை கூட ஒரு ஆபத்தாக தான் பார்ப்பான். ஏன்னா அவனோட மூளையும் அவனும் அந்த தன்னம்பிக்கைக்கு இன்னும் பழக்கப்படலை. புதுசுனாலே உங்கள் மூளைக்கு ஒரு பயம், ஒரு விதமான அச்சுறுத்தல் வந்துடும். இதுதான் இன்னைக்கு பல பேர்த்தோட வாழ்க்கையில் ஜஸ்ட் ஒரு லூப் மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால தான் லைஃப்பில் தோற்று போகிறதுக்கு காரணம் அவங்க கிட்ட திறமை இல்லாமல் இல்லை, அவங்க வெற்றியோட அதிர்வெண்ணுக்கு, அதாவது சக்ஸஸோட ஃப்ரீக்வன்சிக்கு டியூன் ஆகாமல் இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு சக்ஸஸ் ஆக முடியல அப்படின்னு சொல்கிறேன். இங்கே தான் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி நம்ம சித்தர்கள் சொன்ன ஒரு முக்கியமான ரகசியத்தை, அவங்க கண்டுபிடிச்ச ஒரு முக்கியமான ரகசியத்தை மாடர்ன் நியூரோ சயின்ஸ் இன்னைக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்குது. மனுஷன் வெறும் தகவலாலேயோ இன்ஃபர்மேஷனாலேயோ மட்டும் மாற மாட்டான். அவன் தன்னோட உள்நிலை, அதாவது இன்னர் ஸ்டேட் மாறும்போது மட்டும்தான் மாறுவான் அப்படின்னு சொல்லுது. உண்மையான மாற்றம் எப்போ நடக்கும்னா, உங்களுக்குள்ள ஒரு புது ஸ்டேட் ஆஃப் கான்சியஸ்னஸ் பிறக்கும்போது, உங்களுக்குள்ள ஒரு புதிய உள்நிலை மாற்றம் நடக்கும்போது, உங்களோட நர்வஸ் சிஸ்டம் பேட்டர்னில் மாற்றம் நடக்கும்போது தான் உண்மையான மாற்றம் நிகழும். அதனால தான் ஒரே செல்ஃப் ஹெல்ப் புக்கை, செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் புக்கை 2 பேர் படித்தாலும் ஒருத்தரோட வாழ்க்கை அப்படியே தலைகீழாக மாறி இருக்கும், இன்னொருத்தரோட வாழ்க்கை அப்படியே இன்னும் அந்த பழைய நிலையிலே இருந்துக்கிட்டு இருக்கும். ஏன்னா அவங்க 2 பேரும் படித்த இன்ஃபர்மேஷன் ஒன்று தான், ஆனால் அதை படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்களோட இன்னர் ஸ்டேட் வேறையாக இருந்துச்சு. இப்போ நான் சொல்ல போகிற ஒரு வரியை ரொம்ப ஆழமாக கவனிங்க. நீங்கள் உங்கள் மைண்ட் கிடையாது. இந்த ஒரு வரியை ஏதோ ஒரு தத்துவம்னு நினச்சி சாதாரணமாக கடந்து போயிடாதீங்க. இந்த ஒரு வரி உங்கள் வாழ்க்கையவே தலைகீழாக மாற்றக்கூடிய அளவுக்கான ஒரு அல்டிமேட் ட்ரூத். இங்கே தான் நம்ம இந்திய தத்துவம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே ஒரு மிகப்பெரிய உண்மையை நம்மளுக்கு சொல்லியிருக்கு. அது என்னன்னா, உங்கள் மனம் மாறிக்கிட்டே இருக்கு. காலையில் இருக்கிற எண்ணம் மத்தியானம் இருக்காது, மத்தியானம் இருக்கிற உணர்ச்சி ராத்திரி இருக்காது. எண்ணங்கள், உணர்ச்சிகள் மாறிக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் இதையெல்லாம் உங்களுக்குள்ளே இருந்து எந்த விதமான பாதிப்புமே இல்லாமல் அமைதியாக கவனிச்சுக்கிட்டே இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஒன்று மட்டும் எப்போவுமே மாறுறது இல்லை. ரைட் நவ், இந்த நொடியில் நீங்கள் என்னோட வார்த்தைகளை கேட்டுக்கிட்டு இருக்கும்போது கூட உங்கள் மனம் ஏகப்பட்ட குழப்பங்களுக்குள்ளே இருக்கலாம், ஏகப்பட்ட எண்ணங்களுக்குள்ளே இருக்கலாம். அதெல்லாம் இருந்தாலும் நான் பேசுகிற விஷயங்களை உங்களுக்குள்ளே இருந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு அமைதியான புள்ளி, எதனாலையும் பாதிக்கப்படாத ஒரு அசைவற்ற நிலை உங்களுக்குள்ளே இருக்குது. அதுதான் அவேர்னஸ், அந்த விழிப்புணர்வு. இது எதை கண்டும் பயப்படுறதில்லை, இதுக்கு எந்த குழப்பமும் இல்லை. இது வெறும் தூய்மையான விழிப்புணர்வு, சுத்தமான அவேர்னஸ். நம்ம சித்தர்கள் அந்த மாறாத அவேர்னஸை தான் தேர்னாங்க. அகோரிகள் அந்த பியோர் அவேர்னஸ் ஸ்டேட்ல தான் அவங்க வாழ்க்கை ஃபுல்லாகவே வாழ்ந்தாங்க. தாந்த்ரா அந்த ஆற்றலை தான் மாற்றத்துக்காக பயன்படுத்துச்சு. ஏன்னா உங்களோட பழைய போலி அடையாளம் மாறணும்னா முதல்ல நீங்கள் அந்த எந்த அடையாளமுமே இல்லாத அந்த பியோர் அவேர்னஸ், அந்த அமைதியான புள்ளியை தொட்டால் மட்டும்தான், நீங்கள் அந்த நிலையில் இருந்தால் மட்டும்தான், அந்த நிலைக்கு நீங்கள் போய் உட்காந்து அங்கே இருந்து ஏதாவது ஒரு வேலையை செய்ய ஆரம்பிக்கும் போது தான் உண்மையான தீர்க்கமான நிரந்தரமான மாற்றம் ஏற்படும். இங்கே தான் சங்கல்பம் உள்ள வருது. இன்னைக்கு பல பேர் சங்கல்பம்னா ஏதோ ஒரு ஆசை, ஒரு கோரிக்கை, இல்லைன்னா கடவுள்கிட்ட வைக்கிற வேண்டுதல் அப்படின்னு தவறாக நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அது ரொம்ப பெரிய தப்பு. சங்கல்பம் அப்படிங்கிறது வெறும் ஆசை கிடையாது. அது உங்கள் லைஃபுக்கான ஒரு ஃபோக்கஸ், ஒரு டைரக்ஷன். உங்களோட முழு நரம்பு மண்டலத்துக்கும், உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கும், உங்கள் ஒட்டுமொத்த மனசுக்கும் ஒரே ஒரு நேர்கோடான திசையை கொடுக்குற ஒரு பவர்ஃபுல்லான கமாண்ட், ஒரு கட்டளை தான் அந்த சங்கல்பம்ங்கிறது. சங்கல்பம் அப்படிங்கிறது ஒரு சின்ன விதை தான், ஆனால் அது ஒரு சாதாரண விதை கிடையாது. உங்களோட ஐடென்டிட்டியை, உங்களோட அடையாளத்தவே டோட்டலாக மாற்றக்கூடிய அளவுக்கான ஒரு வீரிய விதை, ஒரு ஐடென்டிட்டி சீட். நீங்கள் தினமும் திரும்ப திரும்ப உங்களுக்குள்ளேயே உங்களை நீங்களே எப்படி பார்க்குறீங்களோ, எப்படி ஃபீல் பண்ணுறீங்களோ, அதுதான் உங்கள் வாழ்க்கையாகவே வளர ஆரம்பிக்குது. இதைத்தான் மாடர்ன் நியூரோ சயின்ஸ் நியூரோ பிளாஸ்டிசிட்டின்னு சொல்லுது. சித்தர்கள் இதை சம்ஸ்காரா அப்படின்னு சொன்னாங்க. வார்த்தைகள் தான் வேற, ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற மெக்கானிசம் ஒன்று தான். சித்தர்கள் அறிவியலையும் மாடர்ன் நியூரோ சயின்ஸையும் நான் நிறைய இடத்துல கம்பேர் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் அதுக்காக இது பெருசு அது சின்னதுன்னு சொல்ல வரல. என்னைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் அறிவியலோட வளர்ச்சியை பார்க்கும்போது, அன்னைக்கு எந்த ஒரு அறிவியல், ஒரு டெக்னாலஜியுமே இல்லாதப்பவே நம்ம சித்தர்கள் அவ்வளோ விஷயங்களை நம்மளுக்காக கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. இன்னைக்கு அறிவியலால் கிட்ட கூட நெருங்க முடியாத அளவுக்கு பல கண்டுபிடிப்புகளை அன்னைக்கே
அவங்க கண்டுபிடிச்சி கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. சித்தர்களோட அந்த ஞானத்தை நம்ம என்றைக்குமே வணங்கணும். ஒரு குட்டி கதை மூலயமா இவ்வளோ நேரம் நான் சொல்லிட்டு இருந்த விஷயங்களோட சாரத்தை உங்களுக்கு இன்னும் ஆழமாக விளக்குறேன். ஒரு ஆழமான ஆன்மீக தேடல் இருக்கிற ஒரு மனுஷன் இருந்தான். அவன் படிக்காத புத்தகங்களே இல்லை, அவனுக்கு தெரியாத தத்துவங்களே இல்லை. அவனுக்கு தியானம் தெரியும், யோகம் தெரியும், வேதாந்தம் தெரியும், இந்த மாதிரி பல விஷயங்கள் அவனுக்கு தெரியும். ஆனால் இவ்வளவு தெரிஞ்சாலும் அவனோட வாழ்க்கையில் ஒரு சின்ன மாற்றம் கூட இல்லை. அவனோட உள்ளளவில் ஒரு அமைதி இல்லை. அவன் எப்பவும் போலவே இத்தனை விஷயங்களை தெரிஞ்சிருந்தாலும் அதே பழைய குழப்பமான ஒரு மனுஷனாகவே தான் அவன் இருந்தான். அவன் ஒரு நாள் ரொம்ப விரக்தி அடைஞ்சு அவனோட குருவை போய் பார்த்து, குருவே, எனக்கு பல ரகசியங்கள், உலகத்தில் நிறையா பேர்த்துக்கு தெரியாத பல ஆன்மீக ரகசியங்கள், பல மகத்தான ரகசியங்கள் தெரிஞ்சிருக்குது. இருந்தாலும் எனக்குள்ள ஒரு அமைதி இல்லை, ஒரு மாற்றம் இல்லை, ஏன் அப்படின்னு கேட்டான். அந்த குரு சிரிச்சுக்கிட்டே அவரோட பையிலிருந்து ஒரு கண்ணாடியை எடுத்து அவங்ககிட்ட கொடுத்தாரு. கொடுத்து, அந்த கண்ணாடியை பார்ப்பா அப்படின்னாரு. அந்த கண்ணாடியில் இப்போ என்ன தெரியுதுன்னு கேட்டார். என் முகம் நல்லா பளிச்சுன்னு தெரியுது குருவே அப்படின்னு சொன்னான். இப்போ அந்த கண்ணாடி மேலே கொஞ்சம் சேர்த்து எடுத்து தடவுப்பா அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவனும் தடவுனான். இப்போ பாருன்னாரு. இப்போ என்ன தெரியுதுன்னு கேட்டப்போ, எதுவுமே தெரியல குருவே, வெறும் மண்ணாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறான். அந்த குரு அப்போ அவங்ககிட்ட, இப்போ கூட அந்த கண்ணாடி மாறல, அந்த கண்ணாடியோட தன்மை அப்படியே தான் இருக்குது. ஆனால் அந்த கண்ணாடி மேலே இருக்கிற கரையும் அந்த அழுக்கும் தான் அதோட பிரதிபலிக்கிற தன்மையை, அந்த கண்ணாடியோட பிரதிபலிக்கிற தன்மையை மாற்றிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் உன்னோட பழைய கரை படிஞ்ச அந்த கண்ணாடி மேலே இன்னும் புதுசு புதுசாக அறிவு, தகவல்கள்னு இன்னும் நிறையா விஷயத்தை போட்டு மூடி மறைச்சிக்கிட்டு இருக்கிற. ஆனால் நான் உன்னை அந்த அறிவை சேர்க்க சொல்லலை, அந்த கண்ணாடி மேலே இருக்கிற அந்த பழைய கரையை, அந்த மறைப்பை மட்டும்தான் சுத்தம் பண்ண சொல்கிறேன் அப்படின்னாரு. அந்த நொடியில தான் அந்த சீடனுக்கு ஒரு பயங்கரமான உண்மை புரிஞ்சது. அவனோட பிரச்சனை அறிவில்லாதது கிடையாது, அவனோட நிஜமான ஆன்மீக தன்மை அவனோட தவறான அடையாளங்களாலேயும் கண்டிஷனிங்காலேயும் மூடப்பட்டிருக்குது அப்படின்னு புரிஞ்சுது. இதுதான் இப்போ உங்கள் வாழ்க்கையிலையும் நடந்துக்கிட்டு. நீங்கள் ஒன்றும் உடஞ்சி போன, ஒரு வீணாக போன, ஒரு புரோக்கன் மேன் கிடையாது. யூ ஆர் நாட் அ புரோக்கன் மேன். நீங்கள் உங்களோட பழைய நினைவுகளாலேயும் பழக்க வழக்கங்களாலேயும் மூடப்பட்டிருக்கிறீங்க, அவ்வளோதான். ஈவன் ஆஸ் ஐ சே திஸ், உங்களுக்குள்ள ஏதோ ஒன்று இதையெல்லாம் உணர்ந்துக்கிட்டு, ஆமாம் இதெல்லாம் சரிதான் அப்படின்னு உணர்ந்துக்கிட்டு இருக்குது பார்த்தீங்களா? ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு புதுசு கிடையாது. இது உங்களுக்குள்ள ஏற்கனவே இருந்துச்சு. எப்படி இருந்துச்சுன்னா, நீங்கள் மறந்து போன உங்களோட சொந்த உண்மையாக உள்ளுக்குள்ளே தான் இருந்துச்சு. அதனால தான் சம்திங் இன் யூ ஆல்ரெடி நோ திஸ். உங்கள் உள் மனசுக்கு ஏற்கனவே இதெல்லாம் தெரியும் அப்படின்னு நான் அடிக்கடி சொல்கிறேன். ஆனால் இங்கே தான் ஒரு மறைமுகமான ஹிடன் மெக்கானிசம் இருக்குது. அதை புரிஞ்சுக்காம நீங்கள் உங்கள் லைஃப்பில் என்ன பண்ணினாலும் எந்த ஒரு மாற்றமும் உங்ககிட்ட நிலைச்சு நிற்காது. நீங்கள் உங்கள் சுய கட்டுப்பாட்டால், அதாவது வில் பவரால் உங்களால் எந்த மாற்றத்தையும் ஏன் ஏற்படுத்த முடியல தெரியுமா? அதுக்கு காரணம் உங்கள் வில் பவர் பலவீனமானதுன்னு கிடையாது. நீங்கள் உங்கள் மனசோட தப்பான லேயர்லேருந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அவ்வளோதான். உங்களோட கான்ஷியஸ் மைண்ட், அதாவது சர்ஃபேஸ் லெவல் மைண்ட், மனதோட மேல்புறம் அப்படின்றது உங்கள் ஒட்டுமொத்த மனசோட ஒரு சின்ன பகுதி. ஆனால் உங்களோட ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் உங்களோட 95% அன்றாட செயல்களையும் பின்னாடி இருந்து ஆட்டி படைச்சிக்கிட்டு ஓட்டுறது எது தெரியுமா? உங்கள் சப்கான்ஷியஸ் ப்ரோக்ராமிங், உங்களோட வாசனை, உங்களோட சம்ஸ்காரம், இந்த சொசைட்டி உங்களுக்கு கொடுத்த கண்டிஷனிங், உங்களோட ஐடென்டிட்டி லூப்ஸ், உங்கள் நரம்பு மண்டலத்தில் பதிஞ்சிருக்கிற பழைய நர்வஸ் சிஸ்டம் மெமரி, இது எல்லாமே சேர்ந்து உங்களுக்குள்ள நான் இதுதான் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்கான இன்டர்னல் மாடலை கிரியேட் பண்ணி வச்சிருக்கு. அந்த ஆள் மனசில் இருக்கிற அந்த மாடல் தான் இன்னைக்கு உங்களுக்கே தெரியாமல் உங்களை இயக்கிக்கிட்டு இருக்குது. இப்போ நீங்கள் ஏதோ ஒரு வீடியோவோ இல்லை ஒரு படத்தவோ பார்த்துட்டு திடீர்னு ஒரு புது கோலை, ஒரு புது இலக்கை ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். ஆனால் நீங்கள் அந்த ஃபிக்ஸ் பண்ண அந்த புது கோலுக்கும் அந்த புது இலக்குக்கும் உங்களோட இன்டர்னல் மாடலுக்கும் கான்ஃப்ளிக்ட் இருந்துச்சுன்னா உங்களுக்கே தெரியாமல் அந்த கோல்ல இருந்து உங்களை தனியாக கூட்டிகிட்டு போய் திரும்பவும் பழைய இடத்துல உட்கார வச்சிரும். ஏன்னா இதெல்லாமே வெறும் மேலோட்டமாக இருக்கிற அறிகுறிகள், அதாவது சிம்டம்ஸை மட்டும்தான் தாக்குது. அது உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த மூல காரணத்தை, அந்த சோர்ஸை பக்கத்தில் கூட நெருங்கிறது இல்லை. உங்கள் பிரச்சனையோட மூல காரணம் இன்னும் உங்களுக்குள்ள அப்படியே தான் இருக்குது. உங்களோட பழைய அடையாளமும் அப்படியே தான் இருக்குது. உங்கள் நரம்பு மண்டலத்தோட நினைவுகளும் நர்வஸ் சிஸ்டம் மெமரியும் அப்படியே தான் இருக்குது. உங்களோட சம்ஸ்காரமும் அப்படியே தான் இருக்குது.
இதனால தான் உங்கள் வாழ்க்கையும் எந்த மாற்றமும் இல்லாமல் அதே பழைய லூப்பில் தொடர்ந்து ஓடிக்கிட்டு இருக்குது. இதை எல்லாத்தையும் உடைச்சி உங்கள் வாழ்க்கையை மாற்றணும்னா நீங்கள் உங்களோட நர்வஸ் சிஸ்டம் லெவலில், உங்கள் சப்கான்ஷியஸ் லெவலில் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும். இதுக்காகத்தான் ரீவைரிங் த பீயிங் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சர்டான ஒரு முழுமையான பாதையை நான் உருவாக்கியிருக்கேன். இது உங்களோட பதிவுகளோட, உங்கள் நரம்பு மண்டலத்துக்குள்ளே ஆழமாக இருக்கிற பதிவுகளுக்குள்ளே போய் வேலை செய்யக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர்டான பாதை. எல்லாத்தையுமே மாற்றிடும் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, உடனே எத்தனை நாள் கோர்ஸ் இது, எவ்வளோ நாளைக்கு நான் அதை ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு பல பேர் கேட்குறாங்க. ஏதோ டாக்டர்கிட்ட போய் காய்ச்சல் வந்தோடனே ஒரு மாத்திரையை வாங்கிட்டு வந்து எத்தனை நாளைக்கு போடணும், காலையிலேருந்து நைட் வரைக்கும் எத்தனை வாட்டி போடணும், இது மாதிரி மாத்திரையெல்லாம் போட்டால் எத்தனை நாளில் சரியாகும் அப்படின்னு கேட்குறாங்க. இன்ஸ்டண்ட்டாக எல்லாமே மாறிடுமா? நான் ஒரு கேள்வி இப்போ கேட்குறேன். இந்த பிரச்சனையெல்லாம் உங்களுக்குள்ள எத்தனை நாட்களாக இருந்துச்சு, எத்தனை வருஷங்களாக இருந்துச்சு? பல வருஷமாக இப்படி உங்களுக்குள்ள இருக்கிற இந்த பிரச்சனைகள் ஒரு நாளில் மாறுமா, இல்லை 2 நாளில் மாறுமா, இல்லை 1 மாதத்துலேயோ 2 மாதத்துலேயோ மாறிடுமா? உங்களுக்குள்ள ஆழமான நரம்பியல் பாதைகள், நியூரல் பாத்வேஸ் கிரியேட் ஆகிருக்குது. இது கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாறும். ஆனால் அதுக்கு உங்களோட முயற்சி வேணும். ஒரு ஸ்ட்ரக்சர்டான ப்ராசஸை ஃபாலோ பண்ணணும். ஒரு சரியான வழியில், ஒரு சரியான பாதையில் நடக்க ஆரம்பித்தாதான் இதெல்லாம் மாறும். சரி, இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்டான பயிற்சியை கற்றுக்கிட்டு வாழ்க்கையில் நிரந்தரமான மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு முன்னாடி இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு பேசிக் லெவலில் பயன்படக்கூடிய ஒரு சிம்பிளான பயிற்சியை பெட்டிலேயே உட்காந்துக்கிட்டு, தூக்கத்துலேருந்து எந்திரிச்சோடனே பெட்டிலேயே உட்காந்து பண்ணக்கூடிய ஒரு பயிற்சியை சொல்லித்தரேன். என்ன பண்ணணும்னா, காலையில் தூக்கம் கலைஞ்ச உடனேயும் ஃபோனு அது இதுன்னு எதையுமே தொடாமல் நேராக பெட்டிலேயே எந்திரிச்சு உட்காருங்க. ஒரு 5 நிமிஷம் கண்களை மூடி உங்களோட அந்த அரை தூக்கத்தை கவனிங்க. உங்கள் உடம்புல இருக்கிற ஒரு மாதிரியான டயர்ட்னஸ் இருக்குதா, அதை கவனிங்க. இல்லை ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுறீங்களா, அதையும் கவனிங்க. இல்லை எங்கேயாவது பிடிச்ச மாதிரி இருக்கா, இல்லை வலிக்குதா, அதை கவனிங்க. உங்கள் மூச்சை கவனிங்க. எல்லாத்தையும் எப்படி இது எல்லாமே இருக்குதோ, இருக்கிற மாதிரி கவனிங்க. ஏன் எனக்கு உடம்பு வலிக்குது, ஏன் எனக்கு அங்கங்கே பிடிச்சிக்கிச்சு, ஏன் என் கழுத்து பிடிச்சிக்கிச்சு, ஏன் எனக்கு மூச்சுட முடியல, இந்த மாதிரியான கேள்விகளும் வேண்டாம், அதை மாற்றுறதுக்கான முயற்சியும் வேண்டாம். 5 நிமிஷத்துக்கு மட்டும்தான். இதை நீங்கள் தினமும் காலையில் உங்களோட முதல் வேலையை செய்ய ஆரம்பிக்கும் போது, உங்கள் மூளை ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போதே உங்கள் மூளைக்கு எந்த மாதிரியான ஒரு டீச்சிங் உள்ளே போகுதுன்னா, என்ன உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும், என்ன விஷயங்கள் இருந்தாலும் இருக்கிற மாதிரி, நடக்கிற மாதிரி பார்க்கறதுக்கு உங்கள் மூளை பழகிக்கும். இந்த மாதிரி பழகிட்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எப்போ உள்ளபடி இருக்கிற மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ, அப்போ தான் உங்கள் வாழ்க்கையில் உண்மையான மாற்றம் ஏற்பட ஆரம்பிக்கும். நிரந்தரமான மாற்றம்ங்கிறது ஒரு நாள் 2 நாள்லையோ இல்லை 1 மாதம் 2 மாதத்துலையோ நடந்துராது. தீர்க்கமான முயற்சியில் சரியான பாதையில் ட்ராவல் பண்ணும்போது தான் நடக்கும். ஒரு நாள் 2 நாள் பண்ணிவிட்டு என் வாழ்க்கையில் எந்த மாற்றமுமே நடக்கலை அப்படின்னு சோர்ந்து போகாதீங்க. எந்திரிச்சு ஓடுங்க. எத்தனை வாட்டி கீழே விழுந்தாலும் எந்திரிச்சு ஓடுங்க. ஒரு நாள் உங்களோட இலக்கை நீங்கள் போய் சேருவீங்க. இந்த மாதிரி ஒரு தளராத மனசு உங்களுக்கு இருந்தால், சரியான பாதையில் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ட்ராவல் பண்ணுறதுக்கு தயாராக இருந்தால், உங்கள் வாழ்க்கையை முழுமையாக மாற்றுறதுக்கு தயாராக இருந்தீங்கன்னா, நம்மளோட கிளாஸில் சேர்ந்து பயிற்சிகளை கற்றுக்கிட்டு அந்த பாதையில் ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கலாம். உங்கள் உள்ளங்களில் அமைதியும் சுற்றங்களில் நல்லிணக்கமும் உண்டாகட்டும். ஓம் நம சிவாய. Thanks for watching. Like, share and subscribe for more insights.